நான் பிகேஎம் ஜுவல்லரி எம்டி செந்தில் பேசுகிறேன். இன்னைக்கு கிராண்ட் லான்ச் ஆச்சு. ஒசூர் மக்கள் எங்களுக்கு இது புதுசு இல்லை. நாங்கள் திருக்கோயிலூரில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆர்வம் பற்ற அதில் ஆரம்பித்து ஆண்டாள் மோட்டார்ஸு, ஆர்வம் பட்டெல்லாம் 116 வருஷமாக இன்னி வரணும் இப்போ வரணும் இயங்கிட்டு இருக்கு. ஆண்டாள் மோட்டார்ஸ் 73 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. கிரீன்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது நம்மளுக்கு. எஸ்எஸ்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஸ்ரீ சிக்ஷா கேந்திரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது நம்மளுக்கு. இது இல்லாமல் கேட்பரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய தொழில் திருக்கோயிலூரில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒசூரில் ஏன் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து கடை திறந்தோம்னா, மெயினான விஷயம் எங்கள் ஊருக்காரங்க இங்கே அதிக பேர் வந்து இங்கே வேலையிலையும் இருக்காங்க, நிறைய ஒர்க்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து எங்களுக்கு ஏற்கனவே 1350 சீட்டு கிட்ட பெங்களூர் ஒட்டியும் ஒசூர்லேயும் அதிக பேர் வந்து எங்கள் ஊர்லேருந்து இங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்களும் இங்கேயும் இருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஊருக்கு, நம்ம இங்கே எல்லா கார்பரேட்ஸும் இருக்காங்க. நம்ம நகை வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணணும். நம்ம இங்கே இருக்கிற விவசாயிகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் சின்ன சின்ன தவணை முறையிலையும் சிட்டு ரொம்ப நிறைய, இது ஒன்றும் ஒசூரில் இல்லாத அளவுக்கு எங்கேயுமே இல்லாத ஆஃபர் நம்ம கடையில் கண்டிப்பாக 100% சிட்டு கஸ்டமருக்கு உழவன் திட்டம்லாம் நிறையா வச்சுருக்கோம். முக்கியமாக டெய்லி சம்பளம் வாங்குறவனுக்கும் சரி, மாத சம்பளம் வாங்குறவனுக்கும் சரி, அந்த ஸ்கீமை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதை நான் சொல்லி ஒரு விளம்பரத்துக்காக சொல்கிறேன்றதை தாண்டி உங்களுக்கே அது தெரியும். நீங்கள் வந்து அந்த ஸ்கீமை பார்க்கும்போது அது எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் இப்போ அங்கே திருக்கோயிலூரில் இருந்த மாதிரி இங்கேயும் மேலும் மேலும் சிறப்படையணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் முதல்ல வந்ததுக்கு. இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லணும், இந்த ஓப்பனிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 100 years ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 லட்சம் பத்திரிகை நாங்கள் அடிச்சிருக்கோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாரம்பரிய முறையில் போய் ஒரு வீட்டுக்கும் கதவை தட்டி நாங்கள் அந்த இன்விடேஷனை கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த சீஃப் கெஸ்ட் வந்ததுமே இங்கே ஒரு நாங்கள் சர்வே எடுத்தோம். அதில் அவங்க யாரை வந்து தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்கள தான் நாங்கள் வந்து கூப்பிடணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்து நாங்கள் கூப்பிட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பிரீத்தி முகுந்தனா இருக்கலாம், இல்லைன்னா விஜய் சித்து, ஹர்ஷத் கானா இருக்கலாம். இது எல்லாமே ஒசூர் மக்கள் ரொம்ப விரும்பி இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இவங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குண்டான ஒரு கூட்டமும் அதுக்குண்டான ஆதரவும் எல்லாருமே கொடுத்தாங்க. அதை பார்க்கறதுக்கும் சரி, அதை நீங்கள் கூட நின்று நடத்தி கொடுத்ததுக்கும் சரி, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ வேற நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சார், அது மட்டும் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது உங்கள் மனநலம் எப்படி இருந்தோ அதே போல வந்து தொடர்ந்து ஒசூர் மக்கள் மேலே இது இருக்குமா? கண்டிப்பாக சார். அதான் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 வருஷம் பாரம்பரியமான ஒரு குடும்பம் சார். ஸோ இது ஏற்கனவே 100 வருஷமா இருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அடுத்த ஒரு 100 இயர்ஸும் இல்லாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். கரெக்டா சொல்றீங்க சார். அது நீடிக்குமா? 100%. இந்த வரலட்சுமி வரதுக்கு பாத்தீங்கன்னா சார், அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து இங்க வரதுக்கு முன்னாடியே நாங்க நிறைய சோசியல் காசும் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எப்பவுமே நாங்க சொல்லுவோம், காசுக்காக பண்றதை தாண்டி ஒரு காசுக்காக பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதுபடி பார்க்கும்போது வரலட்சுமி வரதுக்கு யூஸ்வலா எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கிறவங்க சுவாமி முன்னாடி வெள்ளியும் தங்கமும் வச்சு பூஜை பண்றாங்க. பட் ஆனா கஷ்டப்படுறவங்களால அது பண்ண முடியல. ஆனா அது பண்ணணும். ஏன்னா ஒசூர்ல விமர்சையா வரலட்சுமி விரதம் கொண்டாடுறாங்கிறத கேள்விப்பட்டு அதை வந்து நாங்க கிட்டத்தட்ட 200 பேருக்கு நாங்க சில்வர் காயின்ஸ் கொடுத்து, நீங்களும் பூஜை பண்ணுங்க, நீங்களும் நல்லா வரணும், உங்களுக்கும் நிறைய ஐஸ்வர்யம் வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் சார் எங்களோட நோக்கமா இருந்திருக்கு. ஸோ இது எப்பவுமே தொடரும். வியாபார நோக்கம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் சார் எங்களோட பெரிய நோக்கமா இருக்கு. உங்க பேர் சார்? என் பேர் அஸ்வின் சார். ஸோ நாங்களாம் பார்ட்னர் சார். நான் ஒன் ஆஃப் தி பார்ட்னர், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் பிகேஎம் ஜுவல்லரி. ஒசூர் இன்னைக்கு பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க மக்கள் எங்களுக்கு. இன்னைக்கு திறப்பு விழாக்கு பிரீத்தி முகுந்தன் மேமும், விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் வந்திருந்தாங்க. மக்களோட நல்ல வரவேற்பு இருந்தது. மக்களுக்கு நன்றி, எல்லாரும் வந்து எங்கள் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டதுக்கு. அதேமாரி நாளைக்கு தீபா பாலுவும் சாருகேஷ் ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து வராங்க, ஹாட் ஸ்டார் ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து. அதுக்கும் மக்களிடம் வந்து நல்ல வரவேற்பு இப்போ வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி மக்களுக்கு நல்லா என்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், கேம் ஷோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் வந்து கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நம்மகிட்ட இருக்க கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு, நாளைக்கு செலிபிரிட்டிஸ் வந்து காலையிலையும் வருவாங்க, ஈவினிங்கும் வருவாங்க. செலிபிரிட்டிஸ் கூட வந்து மக்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தே கேன் டேக் செல்ஃபீஸ் அண்ட் ப்ரீ புக் பண்ண கிஃப்ட்ஸையும் அவங்ககிட்ட வந்து கையால் வாங்கிட்டு போகலாம். நாளைக்கும் இதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பு கொடுப்பாங்க, நம்புறோம். எல்லாரும் வரணுன்றது. காலையில 10 மணி 10 to 11 வராங்க. ஈவினிங் ஒரு 6 to
6 ல இருந்து 7 போல வராங்க. 2 வேளையும் வருவாங்க. மக்கள் வந்து எல்லாரும் அவங்க கூட கலந்து செலிப்ரேட் பண்ணலாம். நாளைக்கு இந்த செலிப்ரேஷன் இதே போல தொடரும். வேற கடைக்கு உங்க கடைக்கு நகை என்ன டிசைன்ல டிஃபரெண்ட்? மற்ற கடைகள்ல இருக்கிற டிசைன்ஸோட எங்ககிட்ட இருக்கிற டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். நாங்க இந்தியா ஃபுல்லா எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணி அங்கங்க இருக்க ஸ்பெஷல் டிசைன், ஸ்பெஷல் ஆர்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெஷல் டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது இல்லாம மற்ற கடைகள்ல இருக்கிறத விட நம்ம கிட்ட 100% HUID நகைகள் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே ஹால்மார்க் HUID 100% HUID கோடோட ப்ராப்பரான நகை. இதுல தரத்துல மிக உயர்ந்த தரத்துல இருக்கும். நாங்க பெஸ்ட் ஆர்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா சோர்ஸ் பண்றோம். இந்தியா ஃபுல்லா இருந்து, நாட் ஜஸ்ட் சவுத் இந்தியா, இந்தியா ஃபுல்லா இருந்து எடுத்துட்டு வரோம். அதை மக்களுக்கு குறைந்த சேதாரத்திலையும் கொடுக்கறதா எங்களோட நோக்கம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. வெள்ளிலையும் நாங்கள் நிறைய புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வெள்ளி கோல்டு பிளேட்டட், விலை ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது, நான் வெள்ளியில் கோல்டு வாங்கணும், இல்லை வெள்ளி கோல்டு மாதிரி இருக்குது வெள்ளி வாங்கினாலும் அதுலேயும் எங்கள்கிட்ட எல்லா வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸும் நல்ல இன்னோவேட்டிவ் டிசைன்ஸில் இருக்குது எங்கள்கிட்ட. வெயிட் வெரி லெஸ் வெயிட்டில். ஸோ அதையும் மக்கள் வந்து பார்க்கலாம். இப்போது 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஒட்டியானோ, 15 லட்சம் மதிப்புள்ள ஒட்டியானோ வெறும் 40,000 20,000க்கு சில்வரில் அதே லுக்கில் அதே பார்வையில் லைட் வெயிட்டில் நம்மகிட்ட இருக்குது, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வளையலாவும் போட்டுக்கிற, ரிங்காவும் போட்டுக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியான லைட் வெயிட் சில்வர் ஜுவல்லரி இருக்கு. ஒரே சைஸ், அது எப்படி வேணா போட்டுக்கலாம். அது மாதிரியான புது கான்செப்ட்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம்.